சண்டை 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 சண்டைன்னு போட்டு என்ன வந்தாலும் சரின்னு சொல்லி சண்டைக்கு விடுத்து கடைசியில் குத்துப்பொழியில் என்ன செய்யும், வெட்டுப்பொழியில் வந்து விழுந்துடும். அப்போ அது கண்ணி. முதல்ல அந்த வாயின் வார்த்தைகள் பெண்கள் பேச ரொம்ப கவனமாக பேசணும். கவனமாக பேசலைன்னா என்ன செய்யும், பெரிய கலவரமே நடந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களும் இந்த உலகத்தில் ஒரு கண்ணிகளை போல தான் கண்ணின்னா இது மற்ற வலையை போல் இருக்கிறாங்க. ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறதுக்கு ஒரு கண்ணியை போல தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், ஒரு ஊரில் நாங்கள் இருக்கும்போது ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த அம்மா எனக்கு ரொம்ப பேசுவாங்க. பேசி கடைசியில் புருஷனை விட்டு வந்தால் கொலையே பண்ணி ஜெயிலில் கிடந்து அலைஞ்சி என்ன பாடுபட்டாங்க. கொஞ்சம் நம்ம பொறுக்கிற தன்மை, நமக்கு சகிப்புத்தன்மை வேணும். அப்போ அப்படி நாம் கூட்டங்களுக்கு வர்றது போகிறதுலாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நம்ம இந்த வசனம் கேட்டோமே, இந்த வசனமே கேட்டோமேன்னு சொல்லி என்ன செய்யணும், யோசிக்கணும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட தருணங்களை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தாராரு. அதில் மற்றபடி பிரயோஜனம் இல்லை. ஆனால் சும்மாலாம் போக முடியாது. நம்ம ஒரு நாளும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறதுல ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பார். நீ இந்த இடத்துல இந்த மாதிரி பேசுனியா, இந்த இடத்துல இது திருடுனியா, இந்த இடத்துல இது செய்தியான்னு சொல்லி, இல்லை ஆண்டவரே போடு, சேப்பை கொண்டா போடு, எம்மா பாரு, நீ தானே சொன்னா, நீ தானே பார்த்தான்னு மனுஷனே எங்கெங்கே எதெல்லாமோ பார்க்குறது என்ன வச்சுருக்காரு, கேமரா வச்சுருக்காரு. இப்போ உலகத்தை படித்த ஆண்டவர் கேமரா வைக்காமல் இருப்பார். எல்லாம் கேமராவோடு வந்து என்ன செய்யும், நிற்கும். அதனால ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். நமக்கு யாரும் பார்க்கலன்னு நினைக்கவே கூடாது, பயமாக இருக்கும். ஒரு தடவை இந்த இப்போ தானே பியூட்டிஷியன்லாம் வராங்க, பொண்ணெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. முந்திலாம் நம்மளை மாதிரி ஆட்களை தானே கூப்பிடுவாங்க, கொஞ்சம் சேலை கொடுத்து விடுங்க, அப்படித்தானே ஒரு கொண்டையை போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி போயிருக்க சமயத்தில் எனக்கு எப்போதும் ஞாபகத்தில் இருக்கும். அப்படி போகும்போது முதல்ல என்ன செய்வோம், என்னது சென்டர் நெத்தியில் என்ன செய்வாங்க, அப்படி வைப்பாங்க. அப்படி வச்சுட்டு அதை பக்கத்தில் கொடுக்குறதுக்கு மனசு இல்லை, தூக்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு அதை தூக்கி இதில் வச்சிடணும், தட்டில் வச்சிடணும், பிறகு வைப்போன்ட்டு நான் பேக்கில் போட்டு மறந்துட்டு நான் பஸ்ஸில் வந்துகிட்டே இருக்கேன். எனக்கு ஞாபகம் வருது, ஐயோ சென்டருக்கு எங்கே போட்டுருக்கோம், நம்ம பேக்கில் இருக்குதே, நான் கொண்டுட்டனே அப்படின்னு நினச்சிட்டு, ஏசப்பா நான் என்ன செய்யணும், திருப்பி போய் அங்கே நினைக்க முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேருந்தே தூக்கி அப்படி என்ன செய்தேன், வெளியே காட்டு பக்கம் வரும்போது அந்த சென்ட் பாட்டில் தூக்கி என்ன செய்தேன், போட்டேன். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி அது பர்சாவியானவள் நம்மகிட்ட இருக்கும்பொழுது நம்மளால் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யவே முடியாது. மற்றவங்களுக்குரிய சொல்கிற புரியுதா எல்லாருக்கும்? ஆகையினால மனசுக்குள்ளே ஏற்றுக்கிடுங்க. மற்ற ஏதாவது ஒன்று கிடந்துச்சு, நமக்கு இல்லாத பொருள் கண்டால் எடு, கேட்டால் கொடு. ஒரு வேளை கிடந்தாச்சுன்னா நம்ம எடுத்தானா, யாராவது எனக்கு தான் சொன்னால் என்ன செய்யணும், கொடுத்துடணும். எனக்கு தான் நீ பார்த்தியோ, சில நேரங்களில் எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்தியளோ நான் எடுக்கிறது நீங்கள் பார்த்தியளோ, எதுக்கு உனக்கு அப்படிதானே. ஆகையினால நம்ம அந்த மாறுபாடு உள்ள காரியங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பிசாசானவன் இப்படி தான் நமக்கு ஆசையை என்ன செய்வான், உண்டு பண்ணுவான். அதனால் அது நமக்கு கண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். சில நேரங்களில் சில பொருட்களை பார்த்தா செஞ்சோன்னா யாரும் இல்லைன்னா எடுக்கிறதுக்கு தான் எனக்கு சொல்லலாம். ஏற்கனவே நிறைய காரியங்களுக்கு சொல்லியிருக்கேன் தானே. இப்படி இதை பார்க்குறக்கே டீச்சர் போயிருப்பா பொருட்குன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கீங்க. என்ன எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன சொல்ல, பிசாசுக்கு இடங்கொள்ளாமலோ இருங்கள், பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அப்படி தானே. பிசாசு துரப்போம். இது மாதிரி எத்தனை சென்ட் பாட்டில் வாங்க முடியும், அப்படி தானே, எத்தனை பொருள் வாங்க முடியும். ஆகையினால நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம சேர்க்கையும் சரியாக இருக்கணும். நம்முடைய சேரக்கூடிய ஆட்கள், பெண்கள், நம்முடைய தோழிகள், சிநேகிதிகள் சரியானவங்களாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையும் சரியாக என்ன செய்யும் இருக்கும். போய் சொல்லுறது அதுக்கு என்ன, எல்லோரும் அப்படியே போகிறாங்க, இன்னும் யாராவது சொன்னாங்கன்னா அந்த ஆட்கள் விட்டு உடனே தூரம் விலகிடணும்.